என்னை புகழ்வது எனக்கு பிடிக்காது என்றல்ல, தமிழ்நாட்டில் பலரை புகழ்ந்தே ஒழித்திருக்கிறார். உங்களுடைய பிறந்து உயர்ந்த ஒரு வங்கி நீங்கள் என்ன ஞான தமிழகத்தில் ஒரு விண்ணேற்றனையாடி வென்றதனுடைய ஏனையது தன்னை இல்லாத தமிழை என்று முழக்கின்ற வழியும் இசைக்குண்டான் என்ற கர்மனும் எனதுரை கலந்துரையாக இந்த சுந்தரரும் என்னை இறைவன் இவ்வாறு செய்தான் தன்னை நன்கு தமிழ் செய்யுமாறே இந்த திருமுறையும் இன்னாவார் பிறரை நீயான நினைப்பார்கள் மனத்தும் ஒரு வித்துமானாய் மன்னானாய் மன்னவருக்கு ஒரு அமுதுமானாய் மறைநான்குமானாய் ஆரங்கமானாய் அண்ணானாய் மணியானாய் போகமானாய் பூமியிலே புகழ்மிக்க பொருளை நீ என்னானாய் என்பதனாய் என்பதெல்லாம் ஏழையின் சொல்லி ஏற்றுகிறேன் நாம் கருத்தலும் யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணும் இந்த அமரவை பாரதியும் தமிழர்கள் இவைக்கு பால் என்பது தமிழர்கள் புலவருக்கு புகழ்மிக்க வேலர்கள் புரட்சி கவிஞர் பாரதிதாசன் கதிர்வெடித்து புலம்புள்ள கடல் உணர்ச்சி கூடாட்ட முதல்ல பரப்பு முதற்பரப்பு தோன்றிவிட நதிவரும் மலர்ந்தரும் நகமளந்த தமிழனங்கே பதிமதுரை பொழுதுகளில் பாண்டியரை பார்த்துள்ள இந்த கவியரசு கண்ணதாசன் போற்றி புகழ்ந்து பாராட்டிய தமிழனை தான் ஒரே ஒரு வேண்டுகோள், இந்த விசில் தமிழ்நாட்டை கேட்டு தான் இங்கே வந்தோம். மற்ற நீதிமன்றத்திற்கு நீதிபதி வேற கேட்கவே மாட்டோம், வாங்கணும். தமிழ்நாட்டு பேர் கேட்க மாட்டோம், வாங்கணும். ஏன் வாழ்க்கை படிக்காம 10 வருஷமா பேசிருக்கோம். நான் நடுவராக போனா அவங்க எல்லாம் பயப்படுறோம். ஐயா கேள்வி கேட்பாங்க. நான் திருவள்ளுவர் பேச வந்தீங்கன்னா படிச்சுட்டாங்க. ஒரு மேடல் இருக்கேன், ஒரு பெரிய பேராசிரியர் தமிழ்துறை தலைவர் பேசுறாரு. திருவள்ளுவர் யார் ஏண்டே கேட்டுருக்காங்க. உனக்கு தெரிஞ்சு ஏன் கேட்டா கேட்கிறேன், நீ தெரிஞ்சா சொல்லலாம். ஒரு திருக்குறள் சொல்ல 20 நிமிஷம் பேசுறேன். தமிழ்நாட்டில் தான் வித்தியாசமா பேசுவாங்க. உங்களுக்கு சொல்லிக்கொள்ள ஆசைப்பட்டிருக்கிறேன் என்பதனை, தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன் என்பதனை, அறிவித்துக் கொள்ள ஆசைப்பட்டிருக்கிறேன். நான் 10 நிமிஷம் நான் இதே பேசுவேன். என்னால தாங்க முடியாது. நான் சொல்லி இருக்கிறேன் ஒண்ணும் கிடையாது. எனக்கு இது வரணும்னா வருத்தமானு தெரியும். எனக்கு நான் ஒண்ணு அப்துல் ரஹ்மான் கவிதை சொல்வாரு, மரங்களே சாபங்கள் ஆனால் தவங்களை தற்காக. அவர் இதுக்காக கேட்கறது வேற நோக்கம் வரும். இந்த ராவண சூரபத்ம எல்லாரும் வரங்கள் வாங்கினா அந்த வரங்கள்லாம் அவங்களை சொல்லிச்சு. உடனே இந்த கவிதையை தமிழ்நாடு பூரா பாராட்டாங்க. ரொம்ப நல்லா எழுதிட்டாரு. வரங்களே சாபங்கள் ஆனால் தவங்கள் இதற்காக. நான் ஒருத்தனா அது பதில் சொன்னேன். வரங்களை சாபங்களாக்கி கொண்ட வன்முறையாளர்களுக்கு சொன்னார். அவன் வரமானா அந்த வரத்தை வச்சு ஒழுக்கமா இல்லை. ராவணன் தமிழம்மா ராமன் வந்து ஐயர், ராமன் சத்திரியன், ராவணன் தான் பிராமணன், ராவணன் தான் பிரம்மாவுக்கு தமிழ்நாட்டில் வண்டி ஓட்டிடுவாங்க. இதில் நம்ம அந்த உடனே பயம் இதான் கேட்பாரு. இல்லை எங்கள் அப்பா என்ன உழைச்சாங்க, அவங்க பள்ளிக்கூடத்துக்கே போகலாம். வள்ளுவர் நான் வெண்பா உருகாரி நானே வள்ளுவரை கண்பார்க்கு கையாளுதானே வெண்பாவை பெற்றாடி பெற்றால் திருமலையை பெற்றாடி சுமத்திட்டு வெண்பா சொல்லுவாங்க. எனக்கு 6 வயசுல வெண்பா நான் திரும்ப தான் விட்டு அடுத்த பார்த்துருக்கேன். என்ன சொல்றாங்க, ஒரு வெண்பாவை கேட்டா ஒரு தடவை கேட்டா சொல்லணும் சார். அதே எங்க அப்பா பார்த்தா எல்லாரும் ஒரு வாரியார் ஆச்சாரியம் ஆரோக்கியபாஜா வருவாரு. எல்லாரும் வந்து அப்பா அம்மா உட்கார்ந்து உட்காரணும் விழுந்துப்பாங்க. அதான் ஜெயகாந்தன் ஒரு தடவை சொன்னாரு, எந்த பல்கலைக்கழகங்களும் மேதைகளை உருவாக்கவில்லை, மேதைகள் தானாக உருவாகி பல்கலைக்கழகங்களை வந்து மாற்றிக்கொண்டார்கள். அவர் படிக்காது. எனக்கு வந்து தமிழ்நாட்டில் பெரிய பல்கலைக்கழகத்தில் திருவண்ணாமலை டாக்டர் பட்டம் கொடுக்குறேன். என்ன செய்யணும், அதுக்கு முன்னாடி சிக்கல் பண்ணி எனக்கு கேட்க பார்த்தீங்களா, நீங்க தான் எதாவது செட் பண்ணுறீங்க. செல்ல நாயகர், தேனி நாயகர், நான் தேனி சீனின் கொஞ்சம் வருத்தப்பட்டார். சொல்ல நீங்க ஞானி சீனின் தேனி சீனா வருத்தம் ஞானி
செய்தி நல்லா இருக்குங்க. சரி போவோம். தமிழ்நாட்டில் பேசாம இருக்கிறதுக்கே சபாநாயகர் இருக்கு. எல்லாருமே ஆஃப் பண்ணிடுவாங்க. ஏன்னா அவங்க பேசுறது இல்ல. இதெல்லாம் வீட்டில் அடிக்காங்க கேட்டுக்கிறாங்க. எதுமா இது கொஞ்சம் மரியாதையா இருக்குங்க. சில பண்புகளை பழக்கம். சாக்ரட்டிஸ் எங்கேருந்து கொடுத்தாரு, எங்கேருந்து கொடுக்குற தம்பி சிக்காகோ வரணும். விவேகானந்தர் வந்து பேசுறேன். நீங்க இன்னும் தெரிஞ்சுக்கிட்டு விவேகானந்தர் வந்து என்ன சிறப்பாக பேசுறாங்க. லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன் மாறினா இல்லையா? சிஸ்டர் பிரதர்ஸா எங்கே இருந்து அவருக்கு இந்த சிந்தனை வந்தது? எல்லாம் யோசிக்கலாம். அவர் எங்கே இருந்து அமெரிக்காவுக்கு வந்தார்? ராமநாதபுரம் சேதுபதி வந்தார். அவருக்கு வந்து அழைப்பை விவேகானந்தரை கொடுத்து விவேகானந்தருக்கு பணம் கொடுத்து அனுப்பிச்சிருக்காரு. எங்கேருந்து வர்றாரு விவேகானந்தருக்கு? ராமநாதபுரத்தில். ராமநாதபுரத்தில் எந்த புலவம் பிறந்தான் தமிழ்ல? யாதும் முறை யாவரங்களின் தீதம் வந்து பிறந்தவாரா? யாதும் முறை யாவரங்களின் உலகத்துக்கு முதல்ல சொன்ன தமிழன் பிறந்த மாவட்டம். அந்த மாவட்டத்திலிருந்து விவேகானந்தர் வந்து அவருக்கு சிஸ்டர்ஸ் அண்ட் பிரதர்ஸ் வரதானே செய்யணும். நான் சொன்னேன் குருமூர்த்தி இருக்கார்ல தமிழ் இந்தியாவில். எனக்கு அவர்கள் நானும் பரம கைதி அரசியல். ஆனால் அவரு பெருமொழி வைத்தியநாதன் சொன்னாங்க. அந்த ஆள் எப்படி சொன்னாங்க? வைத்தியநாதன் சொன்னாங்க. அண்ணாச்சி போனா நிறைய கேட்டுக்கலாம். கோவம் தான் திட்டுவதில்லை. என்னை முதல்ல கோவம் வரணும் ஒரு அறிமுகப்படுத்தினார் சாக்ரட்டிஸ். சாக்ரட்டிஸ் எனக்கு கோவம் வரல. தப்பான கோவம் இருந்தாங்க. ஐயா ஒரு கல்லூரியில் போய் பேச போயிருக்கேன். அந்த கல்லூரியில் ஒரு தமிழ் துறை தலைவர் ஒரு பையன் பேசுறாரு. பேசுறாரு சொல்றாரு, காணி நிலம் வேண்டும் கண்ணம்மா, காணி நிலம் வேண்டும். ஒரு 2 தடவை சொன்னேன். கொஞ்சம் யோசிச்சு சொல்லுங்களேன். காணி நிலம் வேண்டும் என்று கண்ணம்மாவிடம் தான் கேட்டான். சரி படிக்காத வேலை சொல்லக்கூடாது. எய்யாது பராசக்தியில கேட்டான். அவன் பராசக்தி தான் எதுவுமே கேட்பான். கண்ணனையும் கண்ணம்மாவையும் காதலிப்பான். தவறா சொல்றேன். கண்ணையில தான் அவனுக்கு செய்கிற தப்பா சொன்ன சொல்ல முடியாதா? வள்ளுவர் என்னவெல்லாம் சொல்லியிருக்கிறார், எப்படி சொல்லியிருக்கிறார், எத்தனை விதமாக சொல்லியிருக்கிறார், எத்தனை குரட்பாக்கள் சொல்லியிருக்கிறார். ஏறத்தாழ 2000 குரட்பாக்கள். ஒரு நிலைக்கு நம்ம போகிறோம்னா அவனை கொண்டுடணும். திருநெல்வேலினா அறுவாள் எடுத்து அவனை போடணும். எங்கூர்ல தான் அறிவாளிகளும் பிறந்திருக்கான். அறிவாளங்கிறது எனக்கு அவர்களும் நண்பர்கள் முரட்டு பயிர்கள் இருக்காங்க. அவனோட பேரை கூட கேட்டேன். ஏன்டா ஒரு 6 மாசமா வந்து திருடி வெட்டிட்டான். எஸ்பியில் கூட கேட்கற அந்த மணிகண்ட திரும்ப வெட்டிட்டாங்க. உடனே கூப்பிட்டேன் மகளை. 6 மாசமா சொன்னது ஏன் வெட்டினேன்னு. வெட்டாட்டேன்னா தொழில் மறந்து போகலாம். அப்புறம் அவன் அடிமனத்துக்குள்ள ஒரு கேட்டு ஏன் மட்டும் பண்ணாங்க. ஊர்ல எல்லாத்தையும் கூப்பிடுவீங்களா? ஒருத்தர் கூட மாட்டாங்க, அன்பா இருக்க மாட்டாங்க. நான் அன்புக்காக ஏங்கி அலைஞ்சேன். ஊரே என்ன மதிக்கல. ஒருத்தனை வெட்டவனே எஸ்பியே என்ன மாப்பிள்ளன்னு கூப்பிடாரு. அந்த வன்முறை அன்பு எதிர்பார்த்து இயங்கியதுனால ஒண்ணுமே இல்லை. நான் உங்களுக்கு சொல்ல போறேன். வள்ளுவருடைய ஒரே குரல், வண்டின் வழியில் உயிர்நிலை மற்ற உயிரும் எல்லோரும் வள்ளுவர்கிட்ட ஒரு ஜனத்தொகை பட்டியல் வச்சிருக்காரு. நம்ம ஊர்ல உயிரோடு இருக்க பெரியமனுஷனப்பெல்லாம் செத்து போனாங்க. அவன் உயிரோடு இருக்கான். வள்ளுவர் சொல்றாரு, அவன் செத்து போனது தெரியாம உயிரோடு இருக்காங்க. அன்பின் வழியது எவன் அன்பா இருக்கானா அவன் தான் உயிரோடு இருக்காங்க. எங்க பஞ்சாயத்து கடைசி காலத்தை கேட்டேன். உலகத்தின் சிறந்த மொழி இருப்பான்னு கேட்டேன். அன்பு ஒண்ணுதான்டா சிறந்த மொழி. ஓமொழி வரும் அவமொழி வரும் அன்புதான் சிறந்த மொழி. நீ தமிழ்னு சொல்லிக்க. அவன் தான் எனக்கு சொல்லி சொன்னாங்க. உன் தாய்மொழி உனக்கு எவ்வளவு இருக்கு? அவன் தாய்மொழி அவனும் இருக்கு. தமிழ்நாட்டில் ஒரு மொழியே படிக்க விடாம கேட்டுருக்காங்க. இந்தியாவில் வடக்க பெரிய பதவியில் இருக்கவங்க கர்நாடகா இருக்காங்க, ஆந்திரா இருக்காங்க, கேரளத்தில் இருந்தாங்க. தமிழ்நாடு கிடையாது. ஆனால் ஒரு மொழியை ஐயா என் மொழி எனக்கு தான். அவன் மொழி அவனே தாய்மொழி சொன்னேன். அவன் அம்மா போய் ஒழிக்கன்னு சொன்னா நான் நல்ல போயிடலாம். அவனுக்கு அப்பா அம்மா எனக்கு தமிழ் ஒண்ணு சொல்றேன். தமிழ்ல எல்லாரும் செய்தி ஒண்ணு கிடையாது. கத்துக்கிற தலைப்புல ஏன் வரல என்ன தெரியுமா? நடுவர் பேசும்போதே சொன்னாங்க. ஒரு வரம் தான் சொன்னார். ஏதோ
பட்டிமன்றம் நடத்தணும் சார். ரெண்டு விஷயம். இன்னும் விவேகானந்தர் கூட்டம் பேர் சாக்கரை சொன்னேன்னு சந்தோஷப்படும். ஆனா அது என்ன இன்னொரு செய்தி கொடுக்கலாம்னு சொல்லி இந்த சாக்கரை டியோடாக்ஸாய் உலகத்துக்கு தெரிய அறிஞர் பொண்டாட்டிட்ட தெரியாத இருக்கணும். என்ன சொல்றாரு தெரியாது. நீ ஒழுக்கமா இல்லடா. சரி கேள்வி கேட்கணும். லியோடாக்ஸாவே ரயில்வே ஸ்டேஷன்ல செத்து கிடந்திருக்கான். பழி வந்து வீட்டுக்காரி நான் என்ன சொல்ல நீ பெரிய அறிஞர் நான் இல்லைங்க. அந்த காலத்துல பெண்களுக்கு கல்வி கிடையாது. எந்த நாட்டிலும் கொடுக்கல. பெண்கள் அடிமையா சொன்னாங்க. அவளுக்கு கல்யாணம் பண்ணிக்கும்போது என்ன சொல்லியிருப்பான்? புருஷனுக்கு சோறு கூட புருஷனை காப்பாத்திக்க குளிப்பாட்டு அந்த நாயை முன்னெல்லாம் தேய்ச்சி குளிப்பாட்டுன்னு சொல்லியிருப்பான். அவளுக்கு அதான் தெரியும். இவன் சிந்தனைக்கு அவள் அறிவா இருக்குன்னு இவன் முட்டாப்பெல்லாம் அறிவாளியா. முதல்ல ஆண்கிட்ட எல்லாம் கேட்கறேன். வீட்டுக்கு இருந்தாரு இல்லைன்னா கொஞ்ச நாள் நடிச்சுக்கிட்டே இருக்க அப்புறம் பழக்கமாயிடும். அவர் அதான் பண்றாங்க. அதான் பண்றாங்க. வள்ளுவன் அதான் பாரதிய எனக்கு பாரதிய ஏன் பிடிக்கும்னா வள்ளுவன் தானே உலகிற்கே தந்து வாங்குகோள் பண்ண தமிழ். பாரதி என்ன சொன்னா உலகத்து மனிதர்கள்லாம் தமிழ்நாட்டை வந்து கையேற்றினாங்கன்னா எங்களுக்கு வழிகாட்டுறதுக்கு ஆள தரான்னு அது வள்ளுவரே ஒரு குரல் சொல்றாரு. இல்லைன்னு எம்ம குறையாம இதன் கொள்ளையாம வள்ளுவர் என்ன சொல்றாரு? எவ்வளோக்கா ஏதாவது கொடுக்கணும்னா அவங்க இருக்கிறதே சிறந்ததை கொடுக்கணுங்க. தமிழில் என்ன பண்ணா நம்மகிட்ட இருக்கிறது சிறந்ததே வள்ளுவரத்துக்கு உலகத்துக்கு கொடுக்கணும். அதனால வள்ளுவர் தானே உலகிற்கே தந்து வாங்குவோம். அதை நீங்க வேற மாதிரி சிந்திச்சு பாருங்க. இந்த கைலாசம் வைகுண்டம்லாம் சொல்றாங்கல்ல, கைலாசத்துல தான் ஒருத்த போய் வாசல் நிற்கிறான். கைலாசத்துல வாசல் நிற்கிறான். அந்த பூதகணம் சிவபெருமானுக்கு பூதகணம் நிற்கும்ல, அதை ஒன்று கூட கேட்க எந்த நாடு உனக்கு? தமிழ்நாடு. தமிழ்நாடா? வள்ளுவர் உலகத்துக்கு உள்ள போயிருக்கான். பாரதி எல்லாம் படிக்கணும். நந்தனை போல் ஒரு பார்ப்பான் இந்த நாளில மீறி நான் கண்டதில்லைங்க. அவன் நந்தனை தான் ஐயருங்கான். புரியுதா? ஜாதி மதங்களை பாரும் ஜென்மம் இத்தேசத்தில் எழுதின ராயின் வேதிய ராயின் வந்து வேறு உலகத்தில் ராயின். அவன் என்ன சொன்னா இந்தியாவில் பிறந்துட்டான்னு வச்சுக்க. இந்தியாவில் பிறந்தாலே நீ தாண்டா உலகத்திலே உயர்ந்த ஜாதி. அப்புறம் அதுக்குள்ள இருக்குதான் ஜாதி. பெரிய பையன் தான் இந்த கமல்ஹாசன் கூட இருக்கான். பாவநாசன் கூட சொன்னான். பூங்காவனத்துலாம் சுகா அவனுக்கு நான் சின்ன பிள்ளைங்க ஜாதிகள்லாம் இல்லைன்னு சொல்லி கொடுத்தேன். ஜாதிகள் எழுதி பார்ப்பா சில தாட்சி பேசி சொல்லணும். நீதி வேதனைகள் அந்த நிறைய பேர் ஜாதி 2 வழி பேர்லையும் சாப்பிட்டா நீதி விடுவா நீதி விடாத பட்டாங்கள் உள்ளபடி அப்பையார் பாட்டெல்லாம் தெரியும். அவன் 10ஆம் கிளாஸ் படிக்கும்போது மத்தியான வீட்டுக்கு சாப்பிட்றதுவே என்னை வந்து கேவலமாக சிரிச்சுக்கிட்டே சாப்பிடுவான். எனக்கு ஒன்றும் புரியல. வீட்டுக்காரர் கிடையாது எதுக்குலாம் சிரிக்காங்க. நீங்கள் ஜாதிலாம் இல்லைன்னு சொன்னீங்க. ஹெட் மாஸ்டர் வந்து கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வாங்கிப்பாங்க. எங்கள் அப்பா இதெல்லாம் சொன்னாங்க. அவன் சர்டிஃபிகேட் கேட்காங்க. நான் ஹெட் மாஸ்டர் கூட கேட்டேன். இந்தியன் படிச்சாரு அதெல்லாம் முடியாது. சர்டிஃபிகேட் வாங்கிக்கலாம். சர்டிஃபிகேட் தான் பட்டாட்சியர் தான். பட்டாட்சியர் தம்பி அவரை கூட கேட்டேன். என்னுடைய சர்டிஃபிகேட் போட நான் பேக்வேர்டே போட்டு கொடுத்தேன். நான் சைவப்பிள்ளை பார்வேர்டு. இதில் பேக்வேர்டில் எப்படில போடுவேன்? துடுவ விழான்னு போட்டால் பேக்வேர்டு. நான் அப்புறம் வேறு எதாவது கிளம்பினேன். இசை விழான்னு போட்டால் மனசு பேக்வேர்டு. இதில் என்னல வித்தியாசம்? 500 ரூபா தான் வித்தியாசம். தெரியுமா? எங்கள் ஐயன் சொன்னான் படித்தவன் சூடு பாவம் பண்ணா போவான் அஞ்சு போவான். தहसीलदार படித்த பேர் அது. நான் வட்டாட்சியர் கார் போனால் அந்த அதிகாரி பூராவே சங்கடப்பட்டேன். ஒரு 4 கிழமை கிராமத்து கடைக்கு அந்த சீல் போடணும். அவரோட 10 ரூபா வச்சுட்டு கிராமத்தில் இந்த கம்மல் அடவுன்னு சொல்லுவான். அவர்கிட்ட 300 ரூபா. நான் உள்ள போகும்போது சொல்லிட்டேன். ஐயா நல்லா இருக்கீங்களாப்பா? நான் அந்த கிழமைக்கு மேலே சீல் பண்ணி கொடுக்கலாம். அந்த புளி போடுவோம் பாருங்க. என் மேலே கிழமை வந்தால் கொடுக்க மாட்டான். ஒழுக்கமாக வாழும். பெண்கட்டிங் சொல்லணுமா? கணவன்மாரை பேணுவது மட்டும் ஏன்னா உங்களுக்கு இவ்வளோதான் பேணணும். பேணுதல் குணமுடையவர்களாக இருப்பதனால அவங்களுக்கு பெண்களே பெறும். ஆனால் அது ஒரு சின்ன சூடு இருக்காதுன்னு சொல்லிடுறேன். ஏன்னா ஆம்பளை வெளியிலேயே போயிட்டு வருவேன். கொஞ்சம் அடிக்கடி படுத்துட்டு வருவான். அந்த காயங்களையே இருக்கும். பேணி வையும். பெண்ணுக்கு ஞானத்தை வைத்தால் புவி பேணி வளர்த்து வீசன். உலகத்தையே பேணுவதற்கு பெண்ணாக முடியும். அது பாரதம் எங்க இருக்கு? நல்லபடியா தெரிவிக்க தமிழ்நாட்டில் வெள்ளம் தெரிவிக்கும். தொலைக்காட்சி தொடர் பார்த்தே செத்து தெரிவிக்கும். குலதெய்வம்னா தெய்வம் தந்தது. திருமுருகன் நல்ல பேர். கோலங்களே ரொம்ப நாளா பாட்டான். குலதெய்வத்தையே ரொம்ப நாளா கும்பிட்டுட்டே இருக்கான். அந்த குலதெய்வமும் செத்து மாட்டேங்குது. இந்த பேரு சாக மாட்டான்.
இருக்காரு பாண்டியன் என் குரல் சரியா இருக்கு, மைக் சரியா இருக்கு. அவர் எப்படி குற்றச்சாட்டு பார்த்தீங்கன்னா மக்களுக்கு குரல் சரியா கேட்கறாங்கிறாங்க. குரல் சரியா தான் இருக்கு, மைக் சரியா இருக்கு. நாய்கள் நைட்டு கூட சண்டையை கண்டினியூ பண்றாரு. பாத்துக்காரன் நினைக்கிறேன். சரி சரி. ஆனா நான் நைட்டே சந்தேகப்பட்டேன். வந்தக்கு போது இவர் தான் மைக் ஒலிபரிக்கிறாங்க. ஏதாவது தப்பு பண்ணுவார் நினைச்சேன். செய்யும் தொழிலே தெய்வம்ங்கிறாங்க. பாரதி வந்து ஒண்ணு இல்ல, வீட்டுக்கு வரலாம் பொண்ணு ரொம்ப வருத்தமா கடையத்தில் உட்காந்துருக்கா. ஏன்டா வெளியே இருக்கிறேன்னா, இல்ல அம்மா வந்து மாடியில பூச்சாண்டி இருக்கா விளையாட கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. பிள்ளைய இடத்துல தூக்கி வைக்கலாம், திருநெல்வேலியில் அது உட்கல்ல தூக்கி வைக்கிறதுமா, உட்கல்ல மாடியில தூக்கி சரியில்லை. உங்களுக்கு கேட்க அந்த சரி திரும்ப வந்துடக்கூடாது. அப்ப பாரதி காமிக்கலாம் பூச்சாண்டி கிடையாது. திருநெல்வேலி பெண்கள் வந்து நான் 2 கண்ணா வந்துடுவாங்க. 2 கண்ணா மனுஷன் தானே. நம்மளுக்கு சாமியும் உள்ளது. கடவுள் கோயில் போனா ஒரு தடவை வாழப்படி 400 கிலோ நல்லா இல்லப்பா. சரியா இல்லைன்னா என்ன புரிஞ்சுக்கணும். இது சரியா தான் இருந்தது. அவர் திரும்ப அதே கொண்டு வைக்கிறார். என்ன சொன்னேன், இதுக்கெல்லாம் கோபப்படாம இருக்கணுமா என் மனுஷன்? ஐயா இருக்குமா தான் கோபப்படுறாரு. நான் என்ன சொல்லணுமா, அதுக்கே தமிழ்ல படம் வச்சுக்கோ. கோபம் இருக்கிறவங்க தான் பணம் இருக்கும். அதுக்குள்ளே செய்து வைக்கிறதான் தமிழ். குணம் இருக்கவங்க தான் கோபப்படுவோம். இந்த மொழியை மாதிரி ஒரு மொழி இருக்குதுன்னா, நான் இங்கிலீஷ் படிக்காதவன். நான் ஒரு தடவை இந்திரா காந்தி பற்றி நான் தான் கருத்து சொல்லிக் கொடுத்தேன். நான் செய்திருந்தா இந்த கேள்வி சோல் பண்ண போலீஸ் பட் ஒரு லாங்குவேஜ் தப்பு ஸ்டார்ட் பண்ணி செய்யுது. வேற எவ்வளோ இந்த மாட்டை எவ்வளோ பேச மாட்டேன். நான் நீ 10ஆம் கிளாஸ் தான் வேணும். என்கிட்ட கேட்டு பயப்படவே மாட்டீங்களா? எதுக்குமா பயப்படணும்? நீ என்ன பண்ணிருக்க? நான் ஒரே ஒரு ஆள் தான் கடவுள். அவன் இயேசுவோ அல்லாவோ சிவனோ பெருமாளோ எனக்கு தெரியாது. நீங்க என்ன வேணாலும் வச்சுக்கணும். ஒரு லாரி டிரைவர் கன்னியாகுமரியில் புறப்படுறாங்க. புரண்டு வந்து ஓடப்படி பிள்ளையார் கோயில உருவாப்படுறோம். கொஞ்சம் தள்ளி போய் இந்த கன்னிமரியம் கோயில உருவாப்படுறோம். கொஞ்சம் தள்ளி போய் பள்ளிவாசலே உருவாப்படுறோம். நான் என் டிரைவர்கிட்ட சொன்னேன், அந்த லாரி நிறுத்தி அந்த பேரை கேட்கணும். லாரி நிறுத்தி எங்க வராங்க பம்பாய்க்கு போறேன். ஆமா எல்லாரும் உருவாப்படுது. எதுக்கு வரங்களா ஐயா? இந்த 3 பேர்ல ரெஸ்ட்லர் யார் இருக்காங்களோ அவங்க காப்பாற்ற வேணாம். கடவுள் தான் ரெஸ்டே கொடுக்க மாட்டாங்க. இப்போ பழனி கோயிலுக்கு போறவங்க 26 எம்எல்ஏட வாழப்பாடி நல்லா அந்த வீச்சு இருக்குல்ல ஏறிப்பாங்க. ஒரு பயிர் சாமியை கும்பிடு. இந்த கம்பியை பார்த்துக்கலாம். இந்த கடையில் நிகழ்ந்துரை தஞ்சை கம்பி ஒரு கேட்க அவர் எம்எல்ஏ கம்பி ஒரு